வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ரோஹித் சர்மா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ட ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறத விட ஒரு கிளிம்ஸ் ஆஃப் டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மோதிர 5th டெஸ்ட்டில் நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்துட்டு பிளேயிங் 11ல் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா, ஸோ அவர் வந்து டீம் ஷீட்லேயும் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. ஸோ 16 மெம்பர்ஸோட டீம் ஷீட்லேயும் ரோஹித் சர்மாவோட பேர் இல்லை. அப்போ இது அவரோட ஃபேர்வெல் டெஸ்ட்டாக இருக்குமா, ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆக போகிறாரா அப்படிங்கிற விஷயம் தான் நேற்று ஃபுல்லாகவே வந்து வைரலாக போயிட்டு இருந்த விஷயம். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ நம்மளுடைய ரோஹித் சர்மா கிளியர் பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட அந்த ஒரு கமெண்டேட்டர்ஸ் அண்ட் அவங்க கிட்ட வந்துட்டு ரோஹித் சர்மா என்ன பேசினாருங்கிறத பார்ப்போம். ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் வந்து எதனால வந்துட்டு பிளேயிங் 11ல இருந்து ஆப்ட் அவுட் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் கேட்டாங்க. ஏன்னா அவரை வந்துட்டு டீம் டிராப் பண்ணல, இவர் தான் வந்து சீஃப் செலக்டர் கிட்ட எல்லாம் போய் சொல்லி இவரே தன்னைத்தானே வந்துட்டு ஆப்ட் அவுட் பண்ணிக்கிட்டாரு. அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்னோட ஃபார்ம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் டவுனில் இருந்தது. ஸோ எந்த பிளேயராக இருந்தாலும் ஃபார்மில் இல்லை அப்படின்னா பிளேயிங் 11ல இருந்து வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் வந்துட்டு மஸ்ட் வின் கேம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம டீம் இருக்கும்போது நம்மளோட ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு ரன்ஸே வரல. ஸோ அதனால் வந்துட்டு நான் மறுபடியும் போய் இந்த மஸ்ட் வின் கேமில் ஏதாவது விஷயத்தில் சொதப்பினேன் அப்படின்னா அது என்னோட டீமோட ரிசல்ட்டை ரொம்ப பெரிய லெவலில் பாதிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஆப்ட் அவுட் ஆகணுங்கிற டெசிஷன் எடுத்து நான் போய் அந்த இடத்துல வந்துட்டு ஆப்ட் அவுட் அப்படிங்கிற விஷயத்தில் நான் இருந்தேன் அப்படிங்கிறத அவர் தெளிவு பண்ணார். அடுத்தது வந்து இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க வெளியில், சோஷியல் மீடியாவோட பிஆர்ஸாக இருக்கட்டும், பென் அண்ட் பேப்பர் வச்சிருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிட்டையர்மெண்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னோட ரிட்டையர்மெண்ட் எப்போ, என்னோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி எழுத வேண்டியது நான் தான். ஸோ நான் இப்போ என்னோட ரிட்டையர்மெண்ட் பிளான்லேயே கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்துட்டு நெக்ஸ்ட்டில் வந்து நான் மறுபடியும் வருவேன், அடுத்த சீரீஸில் நான் வருவேன் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட அந்த ஒரு சீரியஸு. ஸோ அந்த சீரியஸில் கண்டிப்பாக இப்போ ரோஹித் சர்மா வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரை வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற விஷயமும் கிடையாது, எப்படி அவர் வந்து பிளேயிங் 11லேருந்து ட்ராப் ஆனார் அப்படிங்கிற 2 விஷயம் இங்கே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது இந்த 5th டெஸ்ட்டை பற்றியும் அவர் பேசியிருந்தார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பும்ராவோட கேப்டன்சி உண்மையாகவே வந்து பிரில்லியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ பும்ராவோட கேப்டன்சியில் வந்து டீம் இந்தியா உண்மையிலேயே நல்ல எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா செயல்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரன் ஸ்கோரிங் அப்படிங்கிறது இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் ரொம்ப கஷ்டம் தான். ஸோ டீம் வந்துட்டு வின் பண்ணணும் அப்படின்னா பவுலிங் தான் வந்துட்டு மிகப்பெரிய கீயாக இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் டீம் இந்தியா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அடிச்ச ரன்ஸ் அப்படிங்கிறது 185ங்கிறது லோயஸ்ட் ஸ்கோராக இருந்தாலும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்க்கும்போது அந்த 185 அப்படிங்கிறதையே ஒரு பெரிய ஸ்கோராக நம்ம வந்து பார்க்க வச்சிருக்கிறோம். ஸோ அதனால் அந்த ஒரு பவுலிங் க்ரூக்கு வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு நான் வந்து அப்லாட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. ஸோ டோட்டலி வந்துட்டு இப்போ நம்மளுடைய ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11லேருந்து டீம் ஒன்றும் அவர் தூக்கல. ஸோ அவர் தான் வந்து பிளேயிங் 11லேருந்து ஆப்ட் அவுட் ஆகிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது அவரே வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதும் தள்ளி தான் போக போகுது. அண்ட் அவர் மைண்டில் வச்சிருக்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா WTCயோட ஃபைனல்ஸ் நம்ம ஆடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவரோட இன்டர்வியூவில் அவர் கிளியராக தெரிஞ்சது, இப்போ நான் முடியல, இன்னும் 3 months எனக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ அந்த WTCயோட ஃபைனல்ஸ் அப்படிங்கிறத ஆடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் கிளியராக இருக்கிறார். ஏன்னா 3 months அப்படின்னா கண்டிப்பாக நம்ம WTC ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆகிறோமா இல்லையா அப்படிங்கிற விஷயம் நமக்கு நீட்டாக தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ டோட்டலி வந்துட்டு ரோஹித் சர்மா அதையே அடித்து கொடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு தான் நானுமே வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய ஒப்பீனியனில் நம்மளுடைய டீம் இந்தியா WTC ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகி ஒரு எஃபிஷியண்ட்டான டீமாக அந்த இடத்துல போய் ஃபைட் பண்ணுவாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்றிலும் உங்களுக்கு விடைபெறுவது கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.